ஓம் சாய்ராம். பாபாவின் அற்புதங்கள். இன்னைக்கு பாபாவோட அற்புதம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, இந்த மூர்த்தி வந்த அற்புதம் தான். இந்த மூர்த்தி புலியூர்கண்டிகை கிராமத்தில் அமர்ந்திருக்காரு. சுமார் 13 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மூர்த்தியை பாபாவோட தீவிர பக்தர், நாங்கள் இந்த மூர்த்திக்கு ஆகிற செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த மூர்த்தியை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபாவோட டிவோட்டி அவங்க சொன்னாங்க. அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிற வீடு சுமார் 20 ஆண்டு காலம். இந்த மூர்த்தியை வாங்கித்தரேன்னு சொன்னது இப்போ 13 ஆண்டு காலம், சுமார் 33 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டினுடைய வருடன்னு பார்க்கும்போது 20 ஆண்டு காலம் இந்த டைல்ஸில் இந்த மூர்த்தி இல்லை. இந்த பாபாவை நான் வாங்கித்தரேன்னு சொன்ன 1 மாத காலத்திலேயே அவங்களுடைய ஒரு அறையில் தரையில் நம்ம பாபாவோட உருவம் பாருங்கள், அந்த கண், மூக்கு, அந்த கொண்டை, அப்படியே நான் மூர்த்தியை வாங்கித்தரேன்னு சொன்னேன் 1 மாதத்துலேயே அப்படி ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பாபா கொடுத்தாரு. அவங்க மூர்த்தியை வாங்கித்தரேன்னு சொன்ன பிறகு நடந்தது சாய்ராம். இது உண்மை, இது சத்தியம். இப்போவும் இந்த டைல்ஸில் பாபாவுடைய உருவம் இன்னமும் இருக்குது. இந்த பாபா ஆலயம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அற்புதத்தை காமிச்சிட்டார். நான் மூர்த்தியை வாங்கி தரேன்னு சொன்ன உடனே 1 மாதத்துக்கே இந்த மூர்த்தி அந்த உருவம் அந்த டைல்ஸில் வந்துடுச்சு. உண்மையாகவே ஆலயம் வருவதற்கு முன்பே நிகழ்த்திய ஒரு அற்புதம் இது. இப்போ ஆலயம் கட்டிய பிறகு நிறைய பேருக்கு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை வரம், வீடு கட்டணும், திருமணம் ஆகணும், அப்படி எவ்வளவோ பிரார்த்தனைங்க நம்ம பாபா கிட்ட நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இப்போ வருகிற ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா குரு பௌர்ணமி. அந்த குரு பௌர்ணமிக்கு பாலாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த பாலாபிஷேகம் அவங்க எடுத்துன்னு வர பாலை அவங்களே அந்த மூர்த்தி மேலே அபிஷேகம் பண்ணலாம். வாரந்தோறும் நடக்கிற ஆர்த்தியும் நம்மளே ஆர்த்தியை காட்டலாம் பாபாவுக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்துன்னு இருக்குது. அற்புதமான மிக சக்தி வாய்ந்த மூர்த்தி இவர். நிறைய அற்புதங்களை அது சொல்கிறதுக்கு வார்த்தைங்க தான் இல்லை சாய்ராம். எவ்வளவோ அற்புதங்கள் நடந்துன்னு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்கார் பாபா. அவர் வருவதற்கு முன்பே அற்புதத்தை காட்டியவர். வந்த பிறகு எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாக அவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது இங்கே. நல்ல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ பிரதானமான விசேஷமான ஸ்ரீராமநவமி, விஜயதசமி, குரு பௌர்ணமி அப்படின்னு ஏகப்பட்ட உற்சவங்க ஒரு வருஷத்தில் நடந்துன்னு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சார்.